ஹாய் கைஸ், இந்தியா இந்த வாட்டி 2 கீப்பர்ஸ் கொண்டு போயிருக்காங்க. ஒன்று இஷான் கிஷன், ஒன்று சஞ்சு சாம்சன். 2 பேருக்கும் இந்த வாட்டி இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. சுமன் கிதுக்கு கிடைக்க அந்த அதிசயம் எப்படின்னு நடந்துச்சுன்னு தெரியுது. நம்ம அப்புறம் பேசுவோம். இஷான் கிஷன், சுமன் கில் 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஃபீல்டர்ஸ். ஆனால் சோஜா போனால் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் 2 பேருமே சுமார் தான். அதே சோஜா போனீங்கன்னா சஞ்சு சாம்சன் ரொம்ப சுமாரான கீப்பர் தான். நான் சோஜா தேவை நீங்களே பார்த்துருப்பீங்க. போன 2020 பார்த்துருப்பீங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் 2 ட்ராப் சான்சஸ் விட்டார். அந்த மாதிரி ட்ராப் சான்சஸ் ஒரு ஆஸ்திரேலியா கிட்ட விட்டிங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அது ஒரு டிராவல் செட் எதுக்காக விட்டோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு மேலே இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல்லே ஸ்பின் பவுலிங் தான். முக்கியமாக சொல்ல போனால் வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் யாதவும் கூட அக்ஷர் பட்டேல் வேறு இருக்கார். ஆனால் என்ன இங்கே ஒரு ப்ராப்ளம்னா இவரால் சீக்கிரமாக கலெக்ட் பண்ண முடியுது. பால்ஸை சரியாக கலெக்ட் பண்ண முடியும் சஞ்சு சாம்சனால். இன்கேஸ் சஞ்சு சாம்சனால் கலெக்ட் பண்ண முடியாமல் ட்ராப் சான்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அது குல்தீப் யாதவுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கும் பவுலிங் போடும்போது ஒரு சின்ன டவுட் கொண்டு வரும். இந்த பால் போட்டால் பிடிப்பாரா, என்ன அவுட் சைடாக போடணுமான்ட்டு. ஸோ அவங்க ஐடென்டிட்டி மாற ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே தான் போயிடும். அந்த கான்ஃபிடென்ட் உடையாமல் இருக்கணும்னா இவர் கொஞ்சம் நல்லா கீப்பிங் பண்ணி ஆகணும். அப்படி அவர் கீப்பிங் பண்ணால் நல்ல கீப்பரை இந்தியா வச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் வே மோர் பெட்டர் தேன் பட் தோனி அளவுக்காக வர முடியாதுங்க. அது அந்த அளவுக்கு நான் சொல்ல ஒரு பால் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ராகுல் அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. ராகுல் ரொம்ப சுமாரான கீப்பர் தான். பட் ஒரு ராகுல் அளவுக்கு கூட பண்ணார் சஞ்சு சாம்சன். ஆனால் ரொம்ப கம்மியாக பண்ணுறாரு. அவர் பிடிப்பாரா மாட்டாரான்ட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கார். ஸோ அது கொஞ்சம் ஒரு பேட்டிங் நல்லா ஸோ பேட்டிங்கை விட்டுட்டு கீப்பிங்கை கொஞ்சம் வேர்ல்ட் கப் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா அவருக்கும் நல்லது, இந்தியன் டீமுக்கும் நல்லது. இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஐபிஎல் வரப்போது, நம்ம டோனி ஆட போகிறாரு. டோனி கீப்பிங் நிற்க போகிறார், சஞ்சு நிற்க போகிறாரு தெரியல. சஞ்சு நின்னா பார்க்கலாம், டோனி நின்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ அது அந்த இதுக்கு இப்போ போவேன்னா நம்ம இப்போதைக்கு T20 வரைக்கும் பார்ப்போம் சஞ்சு சாம்சன் எப்படி அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அந்த கிஷனை தான் டிசைட் பண்ணி நிற்க வைக்க போகிறாங்கன்ட்டு. உங்களுக்கு யார் பெட்டர் கீப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.